ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மையப்பட கர்த்தர் உதவி செய்கின்ற அதிகாலை ஜாபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த கிருபை ஊட்டப்படும்படி செபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தாவியான இதை ஆசீர்வதித்தாரும். இந்த அதிகாலை இது செபத்தை இந்த வேதவாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வாடும்படி ஒப்புக் கொடுக்குறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு ஆகிய பகுதி வாசித்து தேவனை நாம் மையப்படுத்தும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்கள் போதியாதபடி விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல் உங்களை தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளை முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும் போது உன்னை எபேசு பட்டணத்திற்கு இதில் இருக்கிற வேண்டிக் கொண்டபடியை செய்வாயாக. கற்பனையும் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்று தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று மரியாதையிலிருந்து நியாயப்பிரமாண போதகராயிருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்து நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறான், மரணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறார் விரும்புகிறார். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறோம் அப்படி நல்லதென்று அறிந்து எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பனை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் பேசிக்கல்லருக்கும் ஆண்புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கு நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்க ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரியாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவன் என்று என்னை ஊழியம் செய்ய ஏற்படுத்தினபடி அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னே நான் தூசிக்கிறவனாகவும் துன்பப்படுத்துகிறவனாகவும் கொடுமை செய்கிறவனுமாகவும் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் விசுவாசத்திலும் அவனுக்கு செய்ததினால இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தின் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்க என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் சத்தியமாக இருந்தது, பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இந்த நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு சிஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியை என்னிடத்தில் அவர் எல்லா பொறுமையோடும் காண்பிக்கும் பொருட்டு இரக்கம் பெற்றிருந்தேன்.
நித்தியமும் அழிவில்லாமை அதர்சனமான ராஜனுமாய் நம்ம ஒருவரும் உள்ள ஞானமாக இருக்கிற தேவனாக கனமும் மகிமையும் சதா காலங்கள் உண்டாயிருப்பதாக. ஆமேன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களை நீ அவைகளில் முன்னிட்டு நல்ல போராட்டத்தை அவைகளை உண்டான நல்மன சாட்சியோடு கட்டளை உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ விசுவாசம் நல்மன உண்டவனாயிரு. இந்த நல்மன சாட்சி சிறு தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாத சிக்ஷிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் எல்லா நல்லொழுக்கோடும் கலகம் இல்லாமல் அமைதலுடன் ஜீவனம் பண்ணும் ராஜாக்களுக்கு அதிகாரமுள்ள யாவருக்காக அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து